மக்கள் வெதர்மேன் குறிப்பாக இன்றைய காலை நேரத்தில் மழை எங்கெங்கே எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய மணி நேரங்களில் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் லப்பக்குடிக்காடு மற்றும் வேப்பந்தட்டை மற்றும் மாநகரம் மற்றும் வேப்பூர் மற்றும் எறையூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதேபோல் ஆலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குரும்பலூர் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும். அதேபோல் குறிப்பாக திருச்சி மாவட்டம் மாநகரம் மற்றும் திருச்சி குறிப்பாக துறையூர் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துமே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அரியலூர் மாவட்டம் மாநகரம் மற்றும் அரியலூர் ஒட்டிய எல்லைப்பகுதி பெரம்பலூர் எல்லைப்பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது அடுத்த 3 மணி நேரத்துக்கு நீடிக்கக்கூடும். குறிப்பாக 10 மணி வரைக்கும் இந்த மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அரியலூர் மாவட்டம் மாநகரம் மற்றும் ஜெயங்கொண்டம், செந்துறை மற்றும் உடையார்பாளையம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகள், கைங்ககண்டம் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும். அதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர், தம்பம்பட்டி, கங்கவெளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் அம்மாப்பேட்டை மற்றும் அயோத்தியப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகள் கனமழையானது அடுத்த 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரத்துக்கு கனமழையானது நீடிக்கக்கூடும். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருமுல்லைவாசல் போன்ற கடலோர ஒட்டிய பகுதியில் கனமழையானது நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் குறிப்பாக புதுச்சேரியில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் மாநகரம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நெய்வேலி மற்றும் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துமே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர், கீரப்பட்டி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் தீர்த்தமலை மற்றும் காட்பாடி மற்றும் பாப்பிரெட்டி சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பல பகுதிகளில் பலத்த மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக தஞ்சாவூர் மாநகரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே பெய்தாலும் நல்ல மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.